வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தேர்தலை புறக்கணித்த வடமதுரை ஊராட்சியை சேர்ந்த 3 கிராம மக்களிடம் ஊத்துக்கோட்டை தாசில்தார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சியில் வடமதுரை பெரிய காலனி, எர்ணாகுப்பம், தந்தை பெரியார் நகர், காட்டுக்கொல்லி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளது. இந்நிலையில் வடமதுரை வருவாய் கிராமம் ஏபிசி என இருந்ததை வடமதுரை எர்ணாகுப்பம் என்று வருவாய்த்துறையினர் தங்களது பதிவேட்டில் மாற்றினர். இதனால் தந்தை பெரியார் நகர், வடமதுரை பெரிய காலனி, காட்டுக்கொல்லி ஆகிய கிராம மக்கள் தங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவதிலும், நிலம் வாங்குவது விற்பதில், வேலை வாய்ப்பு மற்றும் வங்கி கடன் உள்ளிட்டவைகள் பெறும்போது இந்த பெயர் மாற்றத்தால் பாதிக்கப்பட்டனர். மேலும் தங்களது பணிகளுக்கு வருவாய்த்துறையின் பதிவேட்டு பெயர் மாற்றம் தடையாக உள்ளது. எனவே இந்த பெயர் மாற்றத்தை திரும்ப பெற கோரியும் தங்களது கிராமம் காணவில்லை என்று கூறினர். இதற்கு காரணமான வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கடந்த மாதம் 3 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று நடைபெற்ற தேர்தலில் இம்3 கிராம மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடாமல் தேர்தலை புறக்கணித்தனர். இதனால் இக்கிராமத்தில் 248வது வாக்குச்சாவடியில் 693 பேர் வாக்களிக்க வேண்டும். ஆனால் இந்த வாக்குச்சாவடியில் மல்லியங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சுமார் 30 பேர் மட்டுமே வாக்களித்தனர். மேலும் 249வது வாக்குச்சாவடியில் 1200 பேர் வாக்களிக்க வேண்டும். ஆனால் இந்த வாக்குச்சாவடியில் எர்ணாகுப்பம் கிராமத்தை சேர்ந்த சுமார் 40 பேர் மட்டுமே வாக்களித்தனர். மேலும் 3 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பி.ஜே. மூர்த்தி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தேர்தலை புறக்கணித்த பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இருப்பினும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன், பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ஆகியோர் விரைந்து வந்து கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போதும் கிராம மக்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியும் மாவட்ட கலெக்டர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும், இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுடைய கிராமத்தின் பெயர் வடமதுரை பி என்று இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்க போன மாசம் 18ஆம் தேதி எங்களுடைய ஊரை மாற்றி அமைக்க கோரி நாங்க விஓ ஆளுகளை தந்து போராட்டம் செஞ்சோம். இதுவரை நாங்க எந்த ஒரு நடவடிக்கை, எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கான சரியான பதில் சரியான விதத்துல சொல்லல. நாங்க தாசில்தார் வட்டாட்சியாளர்கள் அணுகணும். அவர் சொன்னாரு அதுக்கான நடவடிக்கை. இதுவரை என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. மாவட்ட ஆட்சியர் இடத்துல நாங்க தகவல் சொல்லியிருந்தோம். அதுக்கான நடவடிக்கை இன்னும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனா இதுவரை எங்களுக்கான சரியான முறையில் எங்களுக்கு எதுவுமே ஒரு தீர்வு எதுவுமே சொல்லல. அதனால எங்களுடைய கிராமம் ஏற்கனவே இருந்தது நம்பர் 69 வடமதுரை கிராமம் பி என்பது மறுபடியும் எங்களுக்கு அதை மாற்றி அமைக்கும்படி எங்களுடைய பொதுமக்கள் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக எங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இப்ப நாங்க தேர்தலை கண்டிப்பா புறக்கணிக்கிறோம். வடமதுரை கிராமத்தை சார்ந்தவர் இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன, வடமதுரை ஏபி வருவாய் கிராமம் இருந்தது. அதை எர்ணாகுப்பம் வருவாய் கிராமம் மாத்தி சிலர் எங்களுடைய பிள்ளைகளுடைய பதிவேட்டு ஆவணங்கள் எங்க போனாலும் எங்களுக்கு வடமதுரை வர்றதில்லை. இந்த வடமதுரை வராததுனால எத்தனை மகளிர் வந்துருமா, அவங்களால குழுவில் லோன் வாங்க முடியாத பரிந்துரைக்கிறாங்க, பிள்ளைங்க சீர்கேடுறாங்க. இவங்களுடைய இறப்பு பிறப்பு சான்றிதழ் பார்த்து போனோம்னா எங்க ஊர் பேர் வர்றதில்லை. அதனால நாங்க மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர் எல்லாருக்கிட்டே நாங்க இதை பத்தி சம்பந்தமா புகார் அளிச்சோம். இந்த புகாருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ணல. அதனால நாங்க அமைதியான முறையில நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்க வாக்குகளை நாங்க இடமாட்டோம். எங்களுக்கு இன்னைக்கே இந்த டைம்ல பண்ணி கொடுத்தா வாக்களிக்க நாங்க தயார். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறோம். இதுதான் உண்மை.